என்னுடைய லைஃப்ல நான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிய பிராக்டிகலா பண்ணியிருக்கேன். 6 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளுக்காக. ஈர்ப்பு விதி நம்ம பெரியவங்க செய்றத விட, குழந்தைங்க செய்றது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த பிரபஞ்சம் குடுக்கும். சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ தாங்க இது. இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 18 நாள்ல வந்து ஈர்ப்பு விதியை செயல்படுத்தின ஒரு வீடியோ. என்னுடைய குழந்தைங்க வந்து ஈர்ப்பு விதிய பயன்படுத்தி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் இது. இது வந்து எப்ப நடந்ததுன்னா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நைட்டு. இந்த மாரி வந்து என் குழந்தைங்க சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 6000 தான். இது வந்து 6000 தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசா வீடியோ பாருங்க. ஏன்னா, அ 6000த்துக்கும் இதே விதி தான். 60,000த்துக்கும் இதே விதி தான். 6,00,000த்துக்கும் சரி, 60,00,000த்துக்கும் சரி, 6,00,00,000க்கும் சரி, சேம் இதே கான்செப்ட் தான். இதே மெத்தட் தான் வந்து அப்ளை ஆகும். இதில வந்து பணம் பெருசா இருந்தா ரொம்ப இதா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இத உங்களுக்கு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களோட எக்ஸைட்மென்ட்டு, அந்த சைக்கிள வந்து சர்ப்ரைஸா குடுத்தது. ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25ல முன்னாடி நைட்டு அன்னைக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஒரு பேப்பர்ல எழுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுத சொல்லியிருந்தேன். அத எனக்கு காட்டாம அத மடிச்சு மேல போய் மொட்டை மாடியில வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த சைக்கிளோட ஒர்த் 6000ங்கிறப்ப கையில வந்து 3000 தான் இருந்தது. ஸோ மிடில் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நானும். ஸோ 3 கிட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வெறும் 3000 வச்சுட்டு 6000 சைக்கிள் வாங்க முடியுமா? அப்படின்னா, பிராக்டிகலா வாங்க முடியாது. இதுவே நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பாகிட்ட கேட்கும்போது, நானே கேட்டுருக்கேன். ஸோ எனக்கே அந்த மாரி சைக்கிள் வாங்கி குடுப்போம். அந்த பொருளாதார சூழ்நிலை வந்து அப்ப வந்து அந்த அளவுக்கு இல்லங்கிறப்ப, ஸோ அது வந்து வாங்கி குடுக்க அ முடியல அந்த டைம்ல. ஸோ அதே வந்து என் குழந்தைங்க என்கிட்ட கேட்கிறப்ப, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3000 வச்சுட்டு எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப, நான் வந்து ஓகே. பிரபஞ்ச விதிய வந்து நம்ம வந்து ஈர்ப்பு விதிய யூஸ் பண்ணா, குழந்தைங்க யூஸ் பண்ணா, அது வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால அவங்ககிட்ட அத வந்து குடுத்து அப்ளை பண்ண சொன்னேன். நீ வந்து கண்ண மூடிட்டு, உனக்கு என்ன வேணும்னு தெளிவா கேளு. அதுக்கப்புறம் அத வந்து நீ உனக்கிட்ட வந்துருச்சுன்னா, எவ்வளோ ஹேப்பியா இருப்ப, அந்த ஹேப்பினஸ்ஸ நீ வந்து ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லிட்டு உட்ரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துரும் அந்த மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி பேப்பர்லயும் எழுத சொல்லியிருந்தேன். ஏன்னா எழுத்துப்பூர்வமா எழுதுறப்ப அது நம்மளுடைய அ ஆழ்மனதில வந்து ஈஸியா பதியும். ஸோ அந்த மெத்தடையும் சொல்லி, அது பண்றப்ப கரெக்ட்டா 18 நாள்ல வந்து எக்ஸ்ட்ரா 3000 அப்படிங்கிறது வந்து வித்தவுட் எனி எஃபோர்ட் வந்தது. ஸோ இந்த பிரபஞ்சம் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அது எந்த ரூபத்தில வேணா குடுக்கும். மேபி வந்து உங்களுக்கு லக்கா கூட கிடைக்கலாம் அமௌண்ட்டு. இல்ல ஏதாவது ஒரு ரூபத்தில, அதாவது ஏதோ ஒரு லக்கு டிப்பு இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு மூலியமா ஒரு 3000 வர்ற மாரி. அதாவது நம்மளுடைய கை காசு இல்லாம நான் சொல்றேன். இதுதான் வந்து பிரபஞ்சம் பண்ற மிராக்கிள். ரைட்டுங்களா? அந்த டைம்ல அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண 2 நாள்ல ஒரு அறிவிப்பு வந்தது. இந்த மாரி ரேஷன் கார்டுக்கு ரூ. 3000 குடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்னு ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்தது. சரிங்களா? அந்த 3000 வாங்கி கையில இருந்த 3000 வச்சு 6000 சைக்கிள் வந்து வாங்கியாச்சு. அது வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸா குடுக்கும்போது அவங்களோட அந்த வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நன்றி உணர்வு. அந்த அந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில குடுத்துருக்கேன் பாருங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். அவங்களுக்கு தெரியாது. தெரியாம நான் வாங்கி குடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால வந்ததுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா கையில வந்து எக்ஸ்ட்ரா 3000ங்கிறது சத்தியமா பாசிபிள் இல்ல அந்த டைம்ல. ஸோ எப்படியும் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற அந்த இதில வந்து கான்ஃபிடென்ட்டா நான் இருந்ததுனால, "நீ பண்ணு. ஏதாவது ஒரு ரூபத்தில வரும்." அப்படின்னு சொல்லி நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். எப்படியும் வாங்கிடலாம். ஏதாவது ஒரு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னா, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பண்ண சொல்லி நான் வந்து ஹோப் பண்ணேன். ஸோ அவங்க பண்ணாங்க. கரெக்ட்டா 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அறிவிப்பு வந்துச்சு. அந்த இது அமௌண்ட் வாங்குனோம். போய் வாங்குனோம். ஸோ அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க, இப்படி தான் வரும், அப்படி தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் சரி. ஏதாவது ஒரு ரூபத்தில வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குடுக்கலாம். உங்க அண்ணன் சொந்தக்காரங்க குடுக்கலாம். இல்ல வந்து உங்களுடைய அக்கா, தங்கை அந்த மாரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் மாரி ஏதாச்சும் அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு இது பாசிபிலிட்டீஸ் இருக்கு. எப்படி வேணா வரும். அதுதான் வந்து நீங்க வந்து நம்பணும். இவங்க குடுத்தாங்க, அவங்க குடுத்தாங்க. இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இப்படியெல்லாம் வரும். இந்த அனௌன்ஸ்மென்ட் வரும். அத யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்னு நான் எதிர்பார்க்கல. அது மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஒரு 2, 3 நாள்ல அறிவிப்பு வந்தது. டக்குனு நம்ம ஓகே இது வருது. இத வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு.
ஸோ இந்த இடத்துல நம்ம கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த பணமும் போடல அந்த இடத்துல. வெறும் 3000 வச்சிருந்தோம். மீதி 50% வந்து இந்த ரூபத்தில வந்தது. இந்த மெத்தட் தான் எல்லாத்துக்கும் இந்த பேசிக் இந்த ஈர்ப்பு விதிக்கும் வந்து செயல்படும். இதுதான் பேசிக். இது வந்து குழந்தைங்க கிட்ட ஈஸியா ஆகும். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு அடம் பிடிப்பாங்களா, எனக்கு இது வேணும்னு. நம்ம அப்பாவா, அம்மாவா வாங்கி தரோம், வாங்கி தரல அது 2வது. சில டைம்ஸ் பொருளாதார சூழ்நிலை இல்லன்னா, நம்மளால வாங்கி தர முடியாது. சமாளிச்சு இது பண்ணிருவோம். பட் இதையே வந்து பிரபஞ்சங்கிட்ட கேட்கும்போது, ஏதோ ஒரு ரூபத்தில வந்துரும். அதுதான் அதுதான் வந்து இந்த சாம்பிள் வந்து வீடியோ. ஸோ இத பேஸ் பண்ணி நான் வந்து 6 ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சக்சஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஈர்ப்பு விதிய வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி, சொல்லி நான் வந்து இது பண்ண போறதில்ல. நான் ஆல்ரெடி பண்ணி அச்சீவ் பண்ணதுனால தான் இந்த வீடியோவ நான் போடுறேன். அதனால தான் இந்த சேனலே பார்த்தீங்கன்னா, அப்படியே டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு. நான் ஹெல்த்துக்காக போட்டது. ஆக்சுவலா ஹெல்த்துக்காக நான் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணி, அந்த ஹெல்த்துலேருந்து என்ன இயற்கையும், இந்த பஞ்சபூத சக்தியும், பிரபஞ்சமும் தான் என்ன வந்து எந்த ஆ அந்த ஆஸ்பத்திரி செலவு இல்லாம, ஆப்ரேஷன் இல்லாம என்ன காப்பாத்தியிருக்கு. அந்த வீடியோவையும் நான் அந்த ரணக்கல்லி மூலிகைய பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அது வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்கனால அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஸோ அது தேவைப்படுறவங்க நீங்க போய் பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, அந்த பிரச்சனை இருக்கு, வராம இருக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. அது வெறும் ரூ. 100 ரூ. 150ல முடியிற விஷயம். இதுக்காக வந்து ரொம்ப செலவு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈர்ப்பு விதி மூலமா இந்த இயற்கை, பஞ்சபூத சக்தி அந்த ஒன்று அந்த அலைன்மென்ட் மூலியமா தான் நடந்த விஷயம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பஞ்சபூத சக்தியும், இயற்கையும், பிரபஞ்சத்தையும் நேசிக்கிறோமோ, நம்பிக்கை வைக்கிறோமோ, தெளிவா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நெறைய மிராக்கிள்ஸ் வந்து லைஃப்ல நடக்கும். சில அப்படியே வந்து அ பாசிட்டிவா தான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. பயங்கரமா நெகட்டிவ் நடக்கும். அந்த நெகட்டிவ்ல ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். நெறைய புதிய வாய்ப்புகள், புதிய நபர்கள், புதிய சந்திப்புகள், அத எல்லாமே வந்து அலைன்மென்ட் பண்ணும். நம்மள தயார்படுத்தும். ஸோ இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 20,00,000 காருக்கு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. கார் வந்துருச்சுன்னா நீங்க எங்க வைப்பீங்க? அதுக்கு வந்து ஷெட் வேணும். ரைட்டா? இல்ல ஓன் ஷெட் இருக்கு, ஓன் வீடு இருக்கு அப்படின்னா ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் வாடகை வீட்ல இருக்கேன். எனக்கு வந்து ஷெட் வேணும். ரைட்டுங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு டிரைவர தேடணும். கார் வந்துரும். பிரபஞ்சம் குடுத்துரும். நீங்க கேட்டோனே. டிரைவர் உங்களுக்கு ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? டிரைவர் தேடுவீங்க. அதுக்கு தனியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, அந்த டைமிங் கேப்புன்னு சொன்னேன்ல, நீங்க அந்த ஒரு பிரபஞ்சம்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த டைமிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல உங்கள தயார்படுத்தும்னு நான் சொல்லியிருந்தேன். நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா, அந்த கார் ஓட்டக்கூடிய சான்ஸ உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். கார் ஓட்டுறதுக்கு கத்துக்கிறதுக்காக நான் வந்து பணம் வச்சிருந்தேன். ஆனா கத்துக்க முடியல. கொரோனா டைம்ல பேன் பண்ணிட்டாங்க. இப்ப தான் ரீசென்ட்டா 2 மாசம் முன்னாடி கார் கத்துக்கிட்டேன். லைசென்ஸும் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி அத தயார்படுத்தும். உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க கார் ஓட்ட கத்துக்கணும். அதுக்கு உண்டான இத வந்து உங்களுக்கு அலைன்மென்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாரி கார் ஷெட்டு வந்து வேணும். ஓன் ஹவுஸ்ல இருக்கவங்க கார் ஷெட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா ஓகே. இல்லன்னா, நீங்க கார் ஷெட்டு இருக்கிற வீட்டுக்கு உங்கள பிரபஞ்சம் மாத்தும். இதெல்லாம் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் காரே உங்களுக்கு வரும். அது எப்படி வேணா வரும். மேபி லக்கி ட்ரா எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன் நடப்பாங்க. நீங்க போடுவீங்க. கார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா உழுவலாம். இல்ல வந்து உங்களுடைய பாஸ் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில வந்து உங்களுக்கு குட்வில் அந்த அ இதுக்காக ஒர்க் பண்ணதுக்காக ஹானஸ்ட் பண்ணி கூட குடுக்கலாம். இல்ல எப்படி வேணா வரலாம். ஸோ அத பத்தி நீங்க கேர் பண்ணவே கூடாது. எப்படி வரும் அப்படின்னு அந்த சந்தேகமே வரக்கூடாது. அதுதான் வந்து பிரபஞ்சம் எதிர்பார்க்கும். நீங்க முழுசா நம்பி சரண்டர் ஆயிடணும். இத பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மேலும் மேலும் நம்மளோட சேனல வந்து பாருங்க. நெறையா வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்றதுங்கிறது நம்ம சேனல் பார்த்தாலே புரியும். ஆ இந்த ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு வீடியோவா போடுறேன். ஏன்னா, உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். அத ஒரு வீடியோவா எடுத்து நான் போட்டுடுறேன். அதிலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். ஆ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். இது பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் குடுக்குற ஒரு இலவசமான ஒரு இதுதான். இது வந்து சார்ஜ் எல்லாம் எதுவுமே நான் வந்து பண்ண போறது கிடையாது. இது எல்லாருக்குமே ரீச் ஆவணும். எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். மிக்க நன்றி, நன்றி, நன்றி.